வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி. நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்ம புதுசாக கற்றுக்கக்கூடிய விஷயம் அடுத்தது என்னென்னா, குங்ஃபூவில் பண்ணக்கூடிய ஒரு 3 ஸ்டெப்ஸுன்றதை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. என்னை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக தெரியும். அடிப்படையிலேருந்து ஒவ்வொரு நிஞ்சாக்களையும் சரி, குங்ஃபூவோடைய ஸ்டெப்ஸும் சரி, ஒவ்வொரு சீக்வன்ஸாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அது எப்படின்னு தெரிஞ்சு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறமா கொஞ்ச நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதுக்கான அப்ளிகேஷனை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் நம்ம கற்றுக்க போகிற விஷயம் ஒரு 3 ஸ்டெப்ஸ். அதாவது ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் பஞ்ச் அண்ட் பிளாக் அண்ட் பஞ்சு தான். ஓகேவா? பாருங்கள், பொதுவாக நம்ம குங்ஃபூ பண்ண போகிறோம்னா எப்பவுமே நிறையா உடற்பயிற்சிகள் இருக்கும். அதை நீங்கள் பெருசாக பண்ணாட்டி லைட்டாக ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஒரு வார்ம் அப்பு, ஒரு சில 2-3 எக்ஸசைஸ் நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா ப்ராப்பராக ரெடி ஆகிக்கிங்க. சரியா? ஓகே. இப்போ அடுத்தது எப்பவுமே நம்ம குங்ஃபூ பண்ண போகிறோம், குங்ஃபூ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஒரு பிங்பூ ஸ்டான்ஸ் அப்படின்னு நேரம் அட்டென்ஷன் நேரம் நின்றுங்க. ஓகே, நின்றுட்டு இப்படி ஒரு போ பண்ணிக்கணும். சரியா? போ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஸ்டான்ஸு கையில் பின்பக்கமாக, அதாவது இடுப்பு கட்டை கிப்பு கட்டை நல்லா புல் பேக் பண்ணி, வயிற்று பகுதி கட்டை இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக பின்பக்கம் நல்லா புல் பேக் பண்ணி ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டில் ஓகே, ஃபார்வேர்டில் அப்படியே கிராஸ் பண்ணிக்கங்க. ஓகே, கிராஸ் பண்ணும்போது உங்கள் ரைட்டு கையால் ஒரு பிளாக், இது இன்னர் பிளாக்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக் பண்ணணும். ஓகே, பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லெஃப்ட் கையை உள் பக்கமாக அப்படியே கொண்டு வந்து, இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அப்படியே திரும்பினீங்கன்னா மாபு ஸ்டான்ஸ் வரும். மாபு ஸ்டான்ஸில் ஒரு பிளாக். சரிங்களா? பிளாக் பண்ண உடனே அந்த பிளாக் லெஃப்ட் பிளாக்லேயே திரும்ப அதாவது மேலே நம்ம அப்பர் பிளாக் பண்ணோம், இப்போ டவுன் பண்ணுறோம், டவுன் பண்ணி ஒரு பிளாக் பண்ணுறோம், டவுன் பண்ணி பிளாக் பண்ணி ஸ்டெப்ஸ் அப்படியே வாக்கிங் ஸ்டெப் மாதிரி பண்ணி அப்படியே ஒரு ஃபிஸ்ட்டு. இந்த ஃபிஸ்ட்டு மிடில் லெவலில் இருக்கணும். ஓகேவா? இது பஞ்ச். என்ன பண்ணுறோன்னா, கிராஸ் ஸ்டான்ஸு, மாபு ஸ்டான்ஸு அண்ட் வாக்கிங் ஸ்டெப் அண்ட் பிளாக் பஞ்ச், இந்த 3 சீக்வன்ஸ் பண்ணுறோம். 3மே ஒரே சீக்வன்ஸ் தான். பாருங்கள், ரெடி? ஃபஸ்ட் பேக் அண்ட் கிராஸ் ஸ்டான்ஸ் போட்டோன்னே, நான் கிராஸ் ஸ்டான்ஸ்னு சொல்கிறது 2 காலையும் இப்படி, அதாவது பின் இருக்கணும். ஓகே, இதுதான் கிராஸ் ஸ்டான்ஸ். நீங்கள் அந்த ஸ்டான்ஸ் போட்டோன்னே 2 ஹேமர் வச்சுட்டு இப்படி ஒரு பிளாக், உங்கள் ஃபேஸ் முன்னாடி பிளாக் இருக்கணும். பேஸ், அதாவது கீழே இறக்கக்கூடாது பிளாக்கை. சரியா? ஃபேஸ் லெவலில் ஒரு பிளாக் பண்ணுறீங்க. உங்கள் லெஃப்ட் கையை உள்ளே விட்டு திரும்ப வெளியே தள்ளுறீங்க. பிளாக்கை தள்ளிட்டு திரும்ப அப்புறம் பிளாக் பண்ணதை கீழே டவுன் பண்ணி, லோவரில் பிளாக் பண்ணி, திரும்ப இந்த ஸ்டான்ஸ் பின்னாடி இந்த ஸ்டெப்ஸை டவுன் பண்ணிட்டு ஒரு ஃபெஸ்ட்டு. அவ்வளோதான். இது 1. இதான் சீக்வன்ஸ். ஓகே, இப்போ இந்த சீக்வன்ஸை தொடர்ந்து நம்ம கண்டினியூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக் அண்ட் பஞ்ச். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி போகணும் அப்படின்னா, ரைட்டை கையெடுத்து லெஃப்ட் பிளாக், இப்போது ரைட் பிளாக், லெஃப்ட் பஞ்ச். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து அதே தான். கிராஸ் ஸ்டான்ஸ் 1, 2வது பிளாக்கு மாபு, 3வது பிளாக். கண்டினியூ 1, 2, 3. ஓகே, தெளிவாக பாருங்கள். ஸ்டான்ஸ், இது பிளாக்கா, இப்போ திரும்புறமா, இப்போ ஒரு பிளாக். ஓகே, 1, 2, 3, 1, 2, 3. ஓகே, இது கண்டினியூ நம்ம ப்ராக்டிஸாக பண்ணலாம். ஒரு 10 ஸ்டெப்ஸு 15 ஸ்டெப்ஸ் போகணும். திரும்ப பேக் சைடில் மூவ் பண்ணி திரும்பவும் அதே ப்ராக்டிஸ் தான். நான் எந்த லென்த்துமே ரொம்ப இழுக்காமல் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப பாருங்கள். சீக்வன்ஸ் 1, 2, 3, 4. அதாவது திரும்ப பண்ணுறேன், பார்க்கலாமா? ரெடி? இது பிளாக்கு, இது 2வது பிளாக்கு, 3வது பிளாக்கு, ஒரு பவர் பஞ்ச். திரும்ப 1, 2, 3, 4. அவ்வளோதான். இந்த 3ஐயும் ஒரு சீக்வன்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குங்ஃபூவில் அடுத்த சீக்வன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இது சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. குங்ஃபூவில் இதோட நேமே சீக்வன்ஸ் 1, அப்புறம் சீக்வன்ஸ் 2, சீக்வன்ஸ் 3 அப்படின்னு இந்த மாதிரி நிறையா குங்ஃபூவில் பண்ணக்கூடிய க்ரியேட்டிவிட்டி ப்ராக்டிஸ் வரலாம். ஓகே, தேங்க்யூ. ஆனால் இது எதுக்காக பண்ணுறன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். ஓகே, இது எதுக்காக பண்ணுறன்றதை அடுத்த வீடியோவில் தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். குங்ஃபூ நாமளும் தெரிஞ்சுக்கலாம், நாமளும் குங்ஃபூ கற்றுக்கலாம். தேங்க்யூ. நன்றி.